இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் எசேக்கியேல் 34 அதிகாரம் 12 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஓர் ஆயன் தன் மந்தையினின்று சிதறுண்ட ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஒரு நல்ல ஆயன் எப்படி தனது மந்தைகளை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்கிறானோ, நம் இயேசு ஆண்டவரும் ஒவ்வொருவரையும் அப்படிதான் பார்த்து கவனித்து நம்மை வழிநடத்தி வருகிறார். பிரியமானவர்களே, பார்த்தீங்கன்னா ஒரு ஆயன் தன் மந்தைகளை ஒரு வயல் நிலையில் அவன் மீத்து கொண்டு செல்லும்போது ஒரு ஆடேனும் அந்த மந்தையிலிருந்து வழி தவறி அங்காள பக்கமோ இல்லாட்டி வேற எங்கேயோ அது தூரமாக போயிட்டண்டா அந்த ஆயன் அந்த மந்தைகள் அனைத்தையும் விட்டுட்டு அந்த தனியாக போன அந்த ஆட்டு மந்தையை தான் தேடி போவான். அதே போலதான் பிரியமானவர்களே, இந்த பைபிள்லையும் ஒரு கதை இருக்குது. நல்ல ஆயன் இயேசு எப்படி இருப்பார், ஆடுகளை அவர் எப்படி பேணி வளர்ப்பார் என்று. ஓநாய்கள், நரிகள், திருடர்கள் எல்லாத்தையும் இருந்தும் அந்த ஆயன் தன்னுடைய அந்த மந்தைகளை பாதுகாத்து வழிநடத்துவார். அதே போலதான் பிரியமானவர்களே, நம் ஆண்டவரும் நம்மை அவ்வாறு தான் வழிநடத்துகிறார். இந்த உலக காரியங்களில் ஈடுபட்டு சாத்தானானவன் பலவிதமான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் நம்மை அடிமையாக்கி ஆண்டவரோட பார்வையிலிருந்து நம்மளை விலக்கி கொண்டு போகிறதுக்கு நிறைய காரணங்களை கொண்டு முயற்சி செய்வான். ஆனால் நாங்கள் மன உறுதியோட தைரியமாக திடமனதோடு இருக்கணும். நாங்கள் கொஞ்சம் அந்த வழியிலேருந்து விலகி போனாலுமே சாத்தாண்ட ஆதிக்கத்துக்கு நாங்கள் உட்பட்டுருவோம். ஆனால் ஒன்று பிரியமானவர்களே, நம்முடைய தகப்பன் நம்மை ஒரு நாளும் அப்படி விட மாட்டார். அவர் நல்ல ஆயனாக இருக்கிறார். அவருடைய மந்தைகளாகிய மக்களை அவர் கண்ணும் கருத்துமாக பேணி பாதுகாப்பார். இன்றும் அதைத்தான் நம் ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். ஒரு ஆயன் தன் மந்தையினின்று சிதறுண்ட ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் தேடி போவேன் என்று. இன்று நம் ஆண்டவர் தொலைந்து போன மக்களாகிய எம்மை தேடி வந்திருக்கிறார். நாம் அவருடைய வழியில செல்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்மை முழுவதுமாக அவருக்கு ஒப்பு கொடுப்போம். விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருங்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.